பொத்துவில் பிரதேச சபையை பொறுத்த மட்டிலே சுயேட்சை குழுவிலே போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப் முதுநபியினருடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்குவதாக ஏதாவது உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றீர்களா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃபை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தலுக்கு முன்பே முஸ்லிம் காங்கிரஸ் இணைவதற்கு அவர் விருப்பம் தெரிவித்து என்னோடு கலந்துரையாடி இருந்தார். ஆனால் இருக்கின்ற கள நிலவரங்களின்படி எங்களுடைய மத்திய குழுவினர் தேர்தலுக்கு பிற்பாடு அதை பற்றி ஆலோசிக்கலாம், தேர்தலுக்கு பிற்பாடு தான் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முஸ்லிம் காங்கிரஸும் அவரும் வேறு வேறாக தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அதன் பிற்பாடு அவர் சற்று கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் அதிக பெரும்பான்மையை பெறுவதற்கு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெறுவதற்கு அவருக்கு இன்னும் ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. அது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரஸோடு அவர் எவ்வாறு தேர்தலுக்கு முன்பு கட்சியோடு இணைய முன்வந்தாரோ அதை அடிப்படையிலே மீண்டும் பேசுவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சந்திப்பு ஏற்பாடாகி இருக்கிறது. கட்சி முடிவெடுக்கின்ற வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முடிவு, முஷரஃப் அவர்கள் இணைத்துக் கொள்வதில் தலைவர் என்ற வகையிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? எனக்கு ஆட்சேபனை இல்லை. அடுத்ததாக அட்டாளை சேனையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் தேசிய காங்கிரஸும் இணைவதற்கான ஏதாவது முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இணைந்து ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக உள்ளூர் மட்டத்திலே தேசிய காங்கிரஸ் தலைமையோடு நண்பர் அத்தாவுல்லாவோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உதுமா லப்பை, ஏனைய கட்சி உறுப்பினர்கள் ஆக்கரப்பற்றைச் சேர்ந்த சகோதரர் தவம் உட்பட எல்லோரும் பேசி சில உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. நண்பர் அத்தாவுல்லாவை பொறுத்த மட்டில் அவரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும், அவர் மீண்டும் கட்சியில் வந்து இணைய வேண்டும் என்ற விஷயத்திலே நான் நீண்ட காலமாக அவரோடு சந்திக்கின்ற ஒவ்வொரு தடவையும் அவருக்கு நான் ஞாபகப்படுத்த. தற்போதும் அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கின்றதா? என்னை பொறுத்த மட்டில் அது நிரந்தரமாக இருக்கிற அழைப்பு. அதிலே அவர் ஆர்வம் காட்டினால் நிச்சயமாக நாங்கள் அவர் கட்சிக்கான அந்த கதவு திறந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்த விவகாரம்.